ஆண்டுகள் பழமையானது என கருத 2500 வருஷ பாரம்பரியம். இந்த கோவில் ரொம்ப பழமையானது. சுமார் 2500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதி முழுக்க அடர்ந்த காடா இருந்தப்போ உருவானது. அதனாலதான் இவருக்கு காட்டு வீர ஆஞ்சநேயர்னு பேர் வந்துச்சு. விஜயநகர பேரரசு காலத்துல இந்த கோவில் இன்னும் பிரபலம் அடைஞ்சது. 2. வளர்ந்து வரும் நந்தி. பெரிய அதிசயம். பொதுவா ஆஞ்சநேயர் கோவில்ல நந்தி இருக்காது. ஆனா இங்கு ஆஞ்சநேயர் சன்னதிக்கு எதிரே ஒரு பெரிய பாறையில நந்தி இருக்கு. இந்த நந்தி சிலை வருஷா வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே போகுதுன்னு சொல்றாங்க. இது அங்க நடக்கிற ஒரு பெரிய அதிசயமா பார்க்கப்படுது. 3. அந்த 90 நாள் தேங்காய் ரகசியம். இங்க வர்ற பக்தர்களோட பெரிய நம்பிக்கையே இந்த தேங்காய் வேண்டுதல் தான். ஒரு தேங்காயை மஞ்சள் துணியில கட்டி உங்க கோரிக்கைய மனசுல நினைச்சுக்கிட்டு ஆஞ்சநேயர் முன்னாடி வைக்கணும். அப்புறம் அந்த தேங்காயை கையில எடுத்துக்கிட்டு கோவிலை 11 முறை சுத்தி வரணும். அப்படி செஞ்சா அடுத்த 90 நாட்களுக்குள்ள சுமார் 3 மாசம் நீங்க நினைச்ச காரியம் கண்டிப்பா நடக்கும்னு சொல்றாங்க. காரியம் முடிஞ்சதும் அந்த தேங்காயை அங்கேயே கொண்டு வந்து செலுத்திடலாம். 4. கம்பீரமான சிலை அமைப்பு. இங்க இருக்கிற ஆஞ்சநேயர் சிலை ஒரு மிகப்பெரிய ஒற்றைப்பாறையில செதுக்கப்பட்டது. அவரோட வால் தலைக்கு மேல தூக்கி நிக்கிற மாதிரியும் அந்த வாளோட நுனியில ஒரு சின்ன மணி இருக்கிற மாதிரியும் செதுக்கி இருப்பாங்க. இது பாக்குறதுக்கே ரொம்ப கம்பீரமா இருக்கும். 5. ராமேஸ்வரம் மிதக்கும் கல். இந்த கோவில்ல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா ராமர் பாலம் கட்ட பயன்படுத்தினதா சொல்லப்படுற நீரில் மிதக்கும் கல் ஒண்ணு இங்க இருக்கு. இதையும் நிறைய பேர் ஆச்சரியமா வந்து பார்த்துட்டு போறாங்க. 6. அமைவிடம். இது கிருஷ்ணகிரி மைனஸ் ராயக்கோட்டை சாலையில இருக்கிற தேவசமுத்திரம் என்ற இடத்துல ஒரு சின்ன குன்றின் அடிவாரத்துல அமைஞ்சிருக்கு. இயற்கை சூழல்ல அமைதியா இருக்கும். கோவிலில் ஆஞ்சநேயர் ஒரு மாபெரும் வீரனாக காட்டுவீரன் என்றிருக்க அவருக்கு அருகிலேயே மென்மையான தோற்றத்தில் புல்லாங்குழல் ஊதும் கண்ணனாக பெருமாள் இருக்கிறார். இது வீரம் மற்றும் அமைதி ஆகிய இரண்டையும் ஒரே இடத்தில் தரிசிப்பது போன்ற உணர்வை தரும். 3. வழிபாட்டு முறை. பக்தர்கள் முதலில் வேணுகோபால சுவாமியை பெருமாளை வணங்கிவிட்டு அதன் பிறகே ஆஞ்சநேயரை வணங்குவது மரபு. கிருஷ்ணருக்கு உகந்த ரோகிணி நட்சத்திரம் மற்றும் சனிக்கிழமைகளில் இங்கு விசேஷ அலங்காரங்கள் மற்றும் பூஜைகள் நடக்கும். 4. வேண்டுதல் மற்றும் பலன்கள். குழந்தை வரம். இந்த வேணுகோபால சுவாமியை வேண்டிக் கொண்டால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது அப்பகுதி மக்களின் ஆழ்ந்த நம்பிக்கை. மன நிம்மதி. குழப்பமான மனநிலையில் இருப்பவர்கள் இங்குள்ள பெருமாளின் சாந்தமான முகத்தை பார்த்தாலே மன அமைதி அடைவதாக சொல்வார்கள். அந்த கோவில் ஒரு சிறிய குன்றின் அடிவாரத்தில் சுற்றிலும் பசுமையான மரங்களுக்கு நடுவில் இருப்பதால் அந்த பெருமாளை தரிசிக்கும் போது ஒரு தனி அமைதி கிடைக்கும். உங்களுக்கு அந்த பெருமாள் சிலையின் அழகு பிடிக்குமா?